ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் சக்ஸஸ் இன் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளான்ட் ஃபிசியாலஜியில் சாப்டர் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து மெல்வின் கால்வின் சயின்டிஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மெயினாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவரோட ஒர்க் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து கால்வின் சைக்கிள் கண்டுபிடிச்சிருக்காரு நமக்கு தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இவர் ஜே பாஷம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கூட வந்து ரியாக்ஷன்ஸ் இன் க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. ரா மெட்டீரியல்ஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மினரல்ஸ் யூஸ் பண்ணி க்ரீன் பிளான்ட்ஸில் ரியாக்ஷன் நடந்து அது சுகர் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் வர கார்பன் டை ஆக்சைடு வந்து C14 இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து 2 பேர் சேர்ந்து ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேப்பிங் ஆஃப் த பாத்வே ஆஃப் கார்பன் அசிமுலேஷன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து கார்பன் எப்படி அசிமுலேட் அவர் எப்படி வந்து யூட்டிலைஸ் ஆகுதுங்கிறத மேப் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு 1961. ஸோ இஃப் இயர் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் வை ஹி காட், அதாவது எதுக்கு அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்டில் வந்து என்ன மாதிரி சப்ஸ்டன்சஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வாட்டர், மினரல் நியூட்ரியன், ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், அப்புறமா வந்து பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் பிஜிஆர்ஸ் பற்றினே ஒரு தனி சாப்டர் இருக்குது. ஆக்சின், சைட்டோகைனின் அண்ட் அந்த ஹார்மோன். ஸோ அந்த சாப்டரில் அது வரும். ஸோ ஸ்மால் டிஸ்டன்சஸில் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் மூலமாகவே நடந்துடும், சப்ளிமெண்டட் பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். லாங் டிஸ்டன்ஸ் ப்ரொசீட் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் நமக்கு வாஸ்குலர் சிஸ்டம், ஜைலம், ஃப்ளோயம்லாம் தேவை. ஸோ அந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்லோகேஷன். ஸோ அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரூட்டட் பிளான்ட்ஸில் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஜைலம் வந்து யூனிடைரக்ஷனல் தான். யூனிடைரக்ஷனல்னா அதாவது வந்து ஃப்ரம் ரூட்ஸ் டு ஸ்டெம்ஸ். ஆர்கானிக், மினரல் அண்ட் நியூட்ரியன்ஸ், ஸோ ஃபுட் அண்ட் அந்த விஷயம் பார்க்கும்போது மல்டி டைரெக்ஷனலாக இருக்கும். ஸோ அது வந்து லீவ்ஸ்லேருந்தும் ஸ்டெம்ஸ்க்கு போகும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது மல்டி டைரெக்ஷனலாக இருக்க போகுது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஜென்ரலைஸ்டாக அது வந்து எனி பிளான்ட் பிளாட் வந்து செனசென்ஸ் அண்டர்கோ பண்ணுச்சுன்னா இப்போ ஒரு பிளான்ட் பிளாட் வந்து ஓல்டாக க்ரோ ஆகுதுன்னா அப்போ அந்த பார்ட்லேருந்து இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து வேறு க்ரோயிங் பார்ட்ஸ்க்கு வந்து மாறிடும். இப்போ ஏதாவது ஒரு லீஃப் வந்து மேபி ஓல்டு ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ அந்த லீஃப்லேருந்து ஏதாவது நியூ பட்ஸ் வந்து வருதுன்னா அதுக்கு போகும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ல வந்து காம்ப்ளெக்ஸ் கம்பவுண்ட்ஸோட ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டிராஃபிக் இருக்கும் கம்பவுண்ட்ஸ்க்கு, ரொம்ப ஆர்டர்லியா. ஸோ அடுத்து மோட்ஸ் ஆஃப் வந்து டிரான்ஸ்போர்ட். ஸோ டிஃப்யூஷன், அடுத்து வந்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் அண்ட் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பற்றி சொல்லுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ டிஃப்யூஷனுங்கிறது வந்து பாசிவ் அண்ட் வந்து இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் செல் டு அனதர் பார்ட்டாக இருக்கலாம், இல்லை செல் டு செல் ஆர் ஷார்ட் டிஸ்டன்சஸ். ஸோ இதில் வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டேக் பிளேஸ் ஆகாது, எனர்ஜியை யூஸ் பண்ணாமல் தான் பண்ணுறோம் நம்ம. அண்ட் இதில் வந்து மாலிக்யூல்ஸ் வந்து ரேண்டமான ஃபேஷனில் மூவ் ஆகுது. ஸோ இது ரேண்டமான ஃபேஷனாக இது வந்து ஆர்டர்லி ஃபேஷனான்னு கேட்கலாம் ஒரு MCQவில். இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்னு கேட்குற மாதிரி கொஸ்டினில் இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது வந்து ரேண்டம் பதிலாக ஆர்டர்லி ஃபேஷன் மாற்றி கொடுக்கலாம், இல்லை ரேண்டம் ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு இது வந்து ரேண்டம்ங்கிறது இருந்துச்சா இல்லை வந்து நமக்கு வேறு மாதிரி இருந்ததுதான் ஒரு டவுட் வரலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் நெட் ரிசல்ட் பீயிங் சப்ஸ்டன்சஸ் மூவிங் ஃப்ரம் ரீஜன்ஸ் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு ரீஜன்ஸ் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன். அது ஒரு பொருள் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து அந்த டிஃப்யூஷன் மூலமாக அந்த சப்ஸ்டன்ஸ் போகுது. இட் மே பி வாட்டர் ஆர் எனி சப்ஸ்டன்ஸ், ரைட்? ஸோ அதனால டிஃப்யூஷன் வந்து ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் வந்து நாட் டிபெண்ட் ஆன் அ லிவிங் சிஸ்டம். ஸோ ஸ்லோ ப்ராசஸ், ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன், dependent or not dependent on living system, random fashion, no expenditure occurs, passive. எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, இத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸையுமே அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணி கேட்கலாம். டிஃப்யூஷன் இஸ் ஆப்வியஸ் இன் கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ், அதாவது கேஸ் அண்ட் லிக்விட்ஸில் ரொம்ப ஈஸியாகவே நார்மலாக நடக்கும். பட் சாலிட்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இட் இஸ் லைக்லி டு டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பிளான்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதுதான் கேஷியஸ் மூவ்மெண்ட் நடக்கிற ஒன்லி மீன்ஸ் பிளான்ட் பாடிக்குள்ளே. ஸோ டிஃப்யூஷன் ரேட்ஸ் வந்து எதால் அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கும் வந்து ஒரு 4 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், பெர்மியபிலிட்டி ஆஃப் த மெம்பரேன் செப்பரேட்டிங் தெம், டெம்பரேச்சர், ப்ரெஷர். ஸோ இந்த ஹோல் பேராகிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு லைன்லையுமே ஏதாவது தே கேன் ஆஸ்க், என்ன ஏதாவது ஒரு MCQ அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேராகிராஃப் பக்கத்துலேயே ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டு அப்பப்போ டக்குன்னு பார்த்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இது பாசிவ், அடுத்து வந்து நோ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், ரேண்டம் ஃபேஷனில் மூவ் பண்ணுது, ஹை கான்சன்ட்ரேஷன், லோ கான்சன்ட்ரேஷன். இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். அடுத்து வந்து நாட் டிபெண்ட் ஆன் லிவிங் சிஸ்டம், ஒன்லி மீன்ஸ் ஃபார் கேஷியஸ் மூவ்மெண்ட் இன் பிளான்ஸ். அண்ட் வந்து 4 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி அண்ட் வந்து பக்கத்தில் நம்ம எழுதியும் படிக்கணும். ஸோ தட் அதனால் நமக்கு இன்னும் மெமரியில் வந்து நம்ம இன்னும் நல்லா ஆழமாக பதியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் பார்க்கலாம்.
ஸோ டிஃப்யூஷன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் வந்து இருந்து தான் ஆகணும். அதான் நம்ம இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிஃப்யூஷன் ரேட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை கிரேடியன்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் நம்ம சொல்லிக்கலாம். அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இப்போ 2 இடத்துலையுமே சேம் கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா அந்த இடத்துல டிஃப்யூஷன் ஒன்றும் நடக்காது. நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இருக்குது. இப்போ 2 இடத்துலையுமே ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டிமுலஸும் இருக்காதுல. ஒரு இடத்துல ஹையாக இருக்குது லோவாக இருக்குன்னா இப்போ வாட்டர்னா வந்து ஹை ஒரு ஸ்லோப்பான ஒரு சர்ஃபேஸுக்குன்னா ஃப்ரம் ஹை டு லோ அந்த ஸ்லோப்பில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து டிஃப்யூஷன் ரேட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அண்ட் ஆப்வியஸ்லி சம் ஸ்மாலர் சப்ஸ்டன்சஸ் டிஃப்யூஸ் ஃபாஸ்டர். இதில் வந்து டிஃப்யூஷன் ரேட் வந்து சைஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் மேலே டிபெண்ட் ஆகுது அண்ட் வந்து ஸ்மாலர் சப்ஸ்டன்சஸ் டிஃப்யூஸ் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு நமக்கு 2 ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த லைன் த டிஃப்யூஷன்ஸ் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் அக்ராஸ் அ மெம்பரேன் ஆல்சோ டிபெண்ட் அப்பான் இட்ஸ் solubility ஆன் லிப்பிட்ஸ் அந்த which is the major constituent ஆஃப் த மெம்பரேன். இப்போ இதில் நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த சப்ஸ்டன்ஸோட டிஃப்யூஷன் ரேட்டுமே வந்து அது எவ்வளோ சாலிபிளாக இருக்குது லிப்பிட்ஸில், அதாவது சாலிபிலிட்டி ஆஃப் லிப்பிட்ஸ்லேயுமே டிபெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிபிலிட்டி இன் லிப்பிட் வந்து லிப்பிடில் வந்து நிறைய சாலிபிளாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், அதாவது வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டபிள் இருக்குது அது. ஸோ அதான் அவங்க நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க சப்ஸ்டன்சஸ் which are soluble in lipids diffuse through the membrane faster அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and that have a hydrophilic moiety. ஹைட்ரோஃபிலிக் மாய்ட்டினா லிப்பிட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இட் வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு பாஸ் டு த மெம்பரேன். ஸோ அவங்க மாதிரி சப்ஸ்டன்ஸுக்கு தான் வி ஹேவ் ஃபெசிலிட்டேட் டிவிஷன், அவங்களோட மூவ்மெண்ட்டை தான் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸில் சைஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் மேலே டிபெண்ட் ஆகுது அப்படின்னும், ஸ்மாலர் சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபாஸ்டராக டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னும், solubility ஆஃப் லிப்பிட்ஸ் வந்து ஒரு ஃபேக்டர் அது வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னும், லிப்பிட் வந்து அதிகமாக இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து லிப்பிடில் நிறைய ஒரு சப்ஸ்டன்ஸ் சாலிபிளாக இருக்குன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னும், ஹைட்ரோஃபிலிக் மாய்ட்டி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து மெம்பரேனில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு 5 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த மாதிரியான அதாவது அந்த ஹைட்ரோஃபிலிக் மாய்ட்டி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்க்கு தான் நம்ம ஃபெசிலிட்டேட் டிவிஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொவைட் சைட்ஸ் அட் விச் மாலிக்யூல்ஸ் கேன் காஸ் த மெம்பரேன். ஸோ மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும், அந்த மெம்பரேன் ப்ரோட்டீன் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை இன்னும் நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணும் இந்த மாலிக்யூல்ஸ் வந்து மெம்பரேன் தான் கிராஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை வந்து இவங்கெல்லாம் ஒன்றும் செட் பண்ண போகிறது இல்லை. கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வந்து ஏற்கனவே இருக்கணும், அப்போ தான் வந்து மாலிக்யூல்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட்டட் மாலிக்யூல்ஸை வந்து நம்ம டிஃப்யூஸ் பண்ண முடியும், அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். ஃபெசிலிட்டேஷனாகவே இருந்தாலுமே கிரேடியன்ட் ஆல்ரெடி இருக்கணும். ஸோ அதான் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஸோ இன் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ் ஹெல்ப் மூவ் சப்ஸ்டன்சஸ் அக்ராஸ் த மெம்பரேன் வித்தவுட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி. இதுலேயுமே வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஸோ இது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனுக்கு நார்மல் டிஃப்யூஷனுக்கு இது ஒரு சிமிலாரிட்டி தான். பட் இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இல்லை என்ன இருக்குன்னா இல்லை ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ் அதாவது மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து இதில் வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. ஸோ ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் வந்து அதனால் வந்து லோ டு ஹை கான்சன்ட்ரேஷனால் அந்த ஒரு மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் வச்சு பண்ண முடியாது. அந்த மாதிரி லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கிற ஒரு இடத்துலேருந்து நம்ம ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்கிற ஒரு பொருளை வந்து மீன்ஸ் அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்லோப்பில் வந்து ஃப்ரம் டவுன் ஒரு மவுண்டெயினில் கீழேருந்து மேலே போகிறதுக்கு மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளில் வந்து நமக்கு எனர்ஜி வில் பி ரிக்வயர்ட். ஸோ அந்த மாதிரியான எனர்ஜி ரிக்வயர்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் மூலமாகவோ இல்லை டிஃப்யூஷன் மூலமாக பண்ண முடியாது, அதுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான் வரும். ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து ரேட் மேக்ஸிமமாக எப்போ ஆகும்னா எல்லா ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்டர்ஸையும் யூஸ் பண்ணிட்டா அது வந்து சேச்சுரேஷன் ஸ்டேஜ் ரீச் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஸ்பெசிஃபிக் ஆர் இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு கேட்கலாம். இட் அலவுஸ் செல்ஸ் டு செலக்ட் த சப்ஸ்டன்சஸ் ஃபார் அப்டேக். இது ரொம்ப செலக்டிவாக வந்து எந்த சப்ஸ்டன்சஸ் செல்லுக்கு உள்ள வேணாங்கிறத செல் டிசைட் பண்ணி எடுத்துக்கிற அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் சென்சிட்டிவ் டு இன்ஹிபிட்டார்ஸ் விச் ரியாக்ட் வித் ப்ரோட்டீன் சைட் செயின்ஸ். ஸோ செல்ஸ்க்கு வந்து சப்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இட் இஸ் சென்சிட்டிவ் டு இன்ஹிபிட்டார்ஸ் விச் ரியாக்ட் வித் சைட் செயின்ஸ், ப்ரோட்டீன் சைட் செயின்ஸ். ப்ரோட்டீன் சைட் செயின்ஸ் கூட ரியாக்ட் பண்ணக்கூடிய இன்ஹிபிட்டார்ஸ்க்கு இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஹிபிட்டார் சென்சிட்டிவ் பாயிண்ட் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்லேயுமே வரும். ஸோ இது வந்து சிமிலாரிட்டி பிட்வீன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஸோ இப்போ இந்த டயக்ராமுமே இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராமில் வந்து என்ன லேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவுட்டர் சைட் ஆஃப் செல் மெம்பரேன். ஸோ இப்போ இப்படி இந்த ஒரு மாலிக்யூலை வந்து இந்த ஒரு மெம்பரேன் ப்ரோட்டீன் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் மூலமாக ஃப்ளிப் பண்ணி அப்படியே டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ அது இங்கே வந்துடுது. இது இன்னர் சைட் ஆஃப் செல். ஸோ ஃபெசிலிட்டேட்டட் டிவிஷனுக்கு இது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டயக்ராம் கேட்டால் என்ன டிவிஷன்ஸை கேட்டால் சிம்பிளாக ஃபெசிலிட்டேட்டட் டிவிஷன் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் சேனல்ஸ் இந்த மெம்பரேன் ஃபார் மாலிக்யூல்ஸ் டு பாஸ் த்ரூ. ஸோ அதான் ப்ரோட்டீன்ஸில் வந்து சில சேனல்ஸ் இருக்க போது. ஸோ சம் வந்து ஆல்வேஸ் ஓப்பனாக இருக்கும், அதர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது சார் மாதிரி சம் ஆர் கோயிங் டு பி லார்ஜ் அண்ட் அலவ் வெரைட்டி ஆஃப் மாலிகூல்ஸ் டு பாஸ். இது வந்து ஜெனரலைஸாக சொல்லியிருக்காங்க.
ஸோ எல்லா சேனல்ஸும் எப்பயுமே ஓப்பனாக இருக்கும், எல்லாமே எப்பயுமே க்ளோஸ்டாக இருக்கும், இல்லை சேனல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நெகட்டிவ் ஆப்போசிட்டான பாயிண்ட்ஸ்லாம் இதை வச்சு கேட்கலாம். ஸோ அதெல்லாம் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் போரன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ போரன்ஸ் அப்படிங்கிறது ப்ரோட்டீன்ஸ் தட் ஃபார்ம் லார்ஜ் போர்ஸ் இன் த அவுட்டர் மெம்பரேன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சம் பாக்டீரியா allowing molecules to take up the size of small proteins to pass through. ஸோ போரன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வந்து அது வந்து லார்ஜ் போர்ஸ் ஃபார்ம் பண்ணுது. எங்கே ஃபார்ம் பண்ணுதுன்னா அவுட்டர் மெம்பரேனில் ஃபார்ம் பண்ணுது ஆஃப் பிளாஸ்டிட், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சம் பாக்டீரியா. ஸோ ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்மால் ப்ரோட்டீன் சைஸஸில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதான் 5 பாயிண்ட்ஸ் அபவுட் போரன்ஸ். ஸோ அதை மறுபடியும் பார்க்கலாம். போரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன், நம்பர் 1. நம்பர் 2 ஃபார்ம்ஸ் லார்ஜ் போர்ஸ். நம்பர் 3 வந்து அவுட்டர் மெம்பரேனில் இருக்குது. ஆஃப் வாட் அப்படின்னா நம்பர் 4 வந்து பிளாஸ்டிட்ஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பாக்டீரியா. ஸோ இது வந்து என்ன மாலிகூல்ஸோட ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணுதுன்னா த ஸ்மால் சைஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் டு பாஸ் த்ரூ, அதாவது ஸ்மால் ப்ரோட்டீன் சைஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸை. ஸோ இதுதான் இதோட ஸோ அதுதான் வந்து இங்கே காட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலர் மாலிகூல் செல்லுக்கு வெளில இருக்கக்கூடிய மாலிகூலை எப்படி டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் கூட பவுண்ட் ஆகிட்டு எப்படி செல் ரொட்டேட் ஆகி ஆப்போசிட் சைட், அதாவது இன்சைடில் வந்து மாலிகூலை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ வந்து இதுக்கு வாட்டர் சேனல்ஸும் இருக்கும், அதுவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து மேட் அப் ஆஃப் 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்வாபோரன்ஸ். ஸோ வாட்டர் சேனல் அப்படிங்கிறது வந்து 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்வாபோரன்ஸால் மேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசிவ் சிம்போர்ட்ஸ் அண்ட் ஆன்டி சிம்போர்ட்ஸ். ஸோ வந்து சம் கேரியர் ஆர் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ் அலவ் டிஃப்யூஷன் ஒன்லி இஃப் 2 டைப் ஆஃப் மாலிகூல்ஸ் மூவ் டுகெதர். ஸோ சில கேரியர் ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 மாலிகூல்ஸ் சேர்ந்துருந்தா தான் வந்து டிரான்ஸ்போர்ட் அலோவ் பண்ண போகுது. ஸோ அதில் வந்து 3 டைப் சொல்லியிருக்காங்க: சிம்போர்ட், ஆன்டிபோர்ட் அண்ட் யூனிபோர்ட். ஸோ சிம்போர்ட் அப்படின்னா சிமிலர் அப்படின்னா ஸோ அதை வச்சு சேம் டைரக்ஷனில் மாலிகூல்ஸ் இருக்கணும்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிளஸ்ட் கொஸ்டின் அவங்க கேட்கலாம் அப்படின்னா இது ஒரு கொஸ்டின் நம்ம ஈஸியாக நம்ம கொஸ்டின். ஆன்டி அப்படின்னாலே ஆப்போசிட், ஸோ அதனால மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அண்ட் யூனினா சிங்கிள், ஸோ அதனால 1. ஸோ அந்த யூனிபோர்ட்னா 1 மாலிகூல் மட்டும் மூவ் ஆகும். அது வந்து இண்டிபெண்ட்டாக வந்து மூவ் ஆகும். இண்டிபெண்ட்னா அதுக்கு வந்து எந்த ஒரு இன்னொரு மாலிகூல் மேலே அதுக்கு டிபெண்டன்சி கிடையாது. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் அதர் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் என்ன ஃபர்தராக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.